விவேகானந்தருடைய பெருமைகளை, ராமகிருஷ்ணருடைய சிறப்புகளை சொல்லக்கூடிய ராமகிருஷ்ணா மட்டு இருக்குது. அது அவர்களுக்குரிய ஞான தேடலை நோக்கி நம்மளை செல்லுது. இப்போ காஞ்சி பீடம், நம்முடைய சிருங்கேரி பீடம், இந்த ராகவேந்திரா சுவாமிகள், ஷீரடி பாபா, இந்த விஷயங்களெல்லாம் எதை சொல்லுதுன்னா, மனித மனம் தூய்மைப்பட்டு நமக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு இறை நம்பிக்கையை வடிவுறுத்தக்கூடிய விஷயங்களை நமக்கு சொல்கிறது. இந்த மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்வதற்கான செய்திகளைத்தான் இந்த தியானங்கள் நமக்கு கற்றுத்தருகிறது. ஒவ்வொரு வழிபாட்டிலும் ஒவ்வொரு வகையான தியானத்தை, இறை சொற்களை நமக்கு சொல்கிறார்கள். இந்த தியானம் தரக்கூடிய சுகம் அப்படிங்கிற இந்த கட்டுரையை படித்த போது அவங்க என்ன எழுதுகிறாங்கன்னா, விடாமுயற்சி, பொறுமை, தியாகம், நம்பிக்கை, இதுதான் அடித்தளமாக. எது? விடாமுயற்சி, பொறுமை, தியாகம், நம்பிக்கை. எந்த எண்ண பதிவுகள் இருக்குல்ல, இந்த கம்ப்யூட்டர் ஹார்ட் டிஸ்க் மாதிரி நம்ம எண்ணத்தில் மனக்கசப்பு இருக்குமா, சிலர் பார்த்தா வெறுப்பு இருக்குமா, விரோதம் இருக்குமா, குரோதம் இருக்குமா, அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கணும். இந்த பதிவுகள் எல்லாம் அழிச்சிடணுமா. மனிதனுக்கு என்னைக்கு ஆசை அடங்கிறது, கடலில் என்னைக்கு அலை ஓகிறது. அலை அடங்கினால் கடல் தெரியும், அப்படி எட்டி பார்த்தா. மனம் அடங்கினால் மகான் தெரிவான், கடவுள் தெரிவான், நம்மளே தெய்வமாகலாம்.